சார், நான் வந்து உங்க பேரு சரவணன், ஷாலினியோட அப்பா. நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரிதான். ஆனா என்னோட பேர் எப்படி உங்களுக்கு? ஒருவேளை ரவி சொன்னாரோ? ரவி சொல்லல சரவணன். சரி, நீங்க சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், அது வந்து என் பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அதான். என்ன, என் பையன் உங்க பொண்ணை விரும்புறானா? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. இல்ல சார், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்படின்னு உங்க பொண்ணு சொல்லியிருக்கா, அப்படித்தானே? சார், அதுதானே சார் உண்மை. இல்ல சரவணன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க? பொதுவாவே பசங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி 10 பிள்ளைகளை பார்க்க தான் செய்வாங்க. ஒரு 10-15 பிள்ளைங்களை லவ் பண்ணதான் செய்வாங்க. ஆனா கல்யாணம்னு வர்றப்ப முடிவு மாறுபடும் இல்லையா? சார், அதுவும் என் பையன் பணக்கார வீட்டு பையன், கேட்கவா வேணும்? அவனுக்கு இந்த பொண்ணுங்க லவ் எல்லாம் டைம் பாஸ் மாதிரி. அதுக்காக இதெல்லாம் சரி நான் சொல்லல. நான் ஏற்கனவே சத்தம் போட்டுட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்குன்னு பொண்ணுங்களும் விழறாங்க. அப்பா வசதியுள்ள பார்ட்டி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல சொகுசா செட்டில் ஆயிடலான்னு. சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்ல. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கவும் இல்ல. என் குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது. உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிதான் என் பொண்ணு சொகுசா வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவ நல்லா படிச்சிருக்கா, அவ சொந்த கால்ல நிக்கிறா. அவ விரும்புறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு தான் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன். இதோ பாருங்க சரவணன், உங்களோட கோவம் எனக்கு நல்லாவே புரியுது. என்ன இருந்தாலும் நீங்க பொண்ணை பெத்தவரு. ஆனா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுக்கப்புறமும் அவன் வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்க வருவாங்களோ, நாங்க எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. என்ன சார், ஒரு பையனுக்கு அப்பாவா இருந்துட்டு இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? இதோ பாருங்க சரவணன், நானும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவன் தான். கஷ்டப்பட்டு உழைச்சு பிசினஸ்ல எனக்குன்னு ஒரு இடத்த புடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த திருப்பூர்ல என்ன மாதிரி பிசினஸ் மேன்ல நான் தான் டாப்பரு. இவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி இவன் பின்னாடியே சுத்துறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் என்னவோ அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்லாம் நினைக்காதீங்க. நானும் அவனை கண்டிக்க தான் செய்யறேன். இருந்தாலும் பச்சை பிள்ளையா அதட்டி உதட்டி திருத்துறதுக்கு எனக்கு அதுக்கு நேரமும் கிடையாது. உங்க பொண்ணு தப்பிச்சுக்கணும்னு நினைச்சா நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். பகவதி, வர்றப்ப அருணாச்சலத்தை பார்த்தேன். வர 27ஆம் தேதி புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாளாம். அதான் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. என்னங்க என்னங்க சொல்றீங்க? 27ஆம் தேதியா? இன்னும் ஒரு 10-15 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எப்படி? அப்பா, அவங்க வீட்ல போய் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டீங்களா? நம்பவே முடியல. எப்படிப்பா சம்மதிச்சாங்க? அப்படி என்ன பேசுனீங்க? ஆமாங்க, அவங்க வீட்ல யார் இருந்தா? நீங்க சொன்ன உடனே எப்படி சம்மதம் சொன்னாங்க? உங்களை மரியாதையா நடத்தினாங்களா? சம்மதம் சொல்லிருக்காங்கன்னா மரியாதையா தான் நடத்திருப்பாங்க. சரிங்க, அவங்க பெரிய பணக்காரங்க. கல்யாணத்தை அப்படி இப்படி பண்ணணும்னு தாம்பூம் நடத்தணும்னு ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கையில அந்த அளவுக்கு இப்போதைக்கு சேவிங் இல்லையேங்க. என்ன பண்ண போறோம்? அம்மா, அதெல்லாம் ரவி பாத்துப்பாரு. அப்பா, நீங்க போனப்ப ரவி அங்க இருந்தானா? ரவி தான் உங்க 2 பேருக்கும் இன்ட்ரோ கொடுத்தானா? இல்ல நீங்க போறப்ப யாரும் இல்லையா? அவங்க வீட்ல யாரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? அப்பா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க. அவங்க வீடு எப்படி இருந்ததுப்பா? அவங்க வீட்ல யாரெல்லாம் இருந்தா? அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க? அவங்க வீட்டு முன்னாடி நிறைய ரோஜா செடி இருக்கும்னு சொன்னா. எப்படி இருந்ததுப்பா? நிறைய பூ பூத்திருக்கா? பகவதி, அவளை இங்கிருந்து போக சொல்லிடு. கொள்ளைகில பண்ணிட்டு போறேன். என்னாச்சுங்க? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்க. இன்னும் என்ன பிரச்சனை? அவளை போட்டு ஏன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, அவ காதலிச்சிட்டானா? இவளை அந்த பையன் காதலிக்கவே இல்லையாம். அவனுக்கு பொண்ணுங்கெல்லாம் டைம் பாஸ் மாதிரியாம். இதுக்கு முன்னாடியே 10-15 பொண்ணுங்க அவன் வாழ்க்கையில இருக்காங்களாம். அவங்க அப்பா சொல்றாரு, நான் கண்டிச்சாலும் அவன் கேட்க மாட்டான். உங்க பொண்ணை கட்டி வச்சாலும் அவளுக்கு அப்புறம் எத்தனை பசங்க வருவாங்களோன்னு. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? நல்ல வேலை நம்ம புள்ள தப்பிச்சா. கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா, உங்களுக்கு நான் லவ் பண்ணது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்பா. அதுக்காக ரவி மேல இப்படி இல்லாத பொல்லாது சொல்லாதீங்கப்பா. அது எப்படின்னு எனக்கு தெரியல ஷாலினி. பிறந்ததுலேருந்து பால், நெய், வெண்ணெய், ஆசை, அன்பு அவ்வளத்தையும் கொட்டி வளர்க்குற அம்மா அப்பா பொம்பளை பிள்ளைங்க காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கண்ணுக்கு வில்லனாவும் வில்லியாவும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எது நல்லது, நீங்க எதுல சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்து பார்த்து பண்ற நாங்க கெட்டவங்களாயிடுறோம்.
உங்களை மயக்கிறதுக்கு 4 ஆசை வார்த்தை சொல்லி ஹீரோ மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வண்டியில வந்தா அவன் உங்களுக்கு ஹீரோவாயிடுறான். என்ன ஷாலினி பேசுற? உங்க அப்பா அப்படி பண்ற ஆளா? உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? அப்பா ஒருவேளை நம்ம அந்த வீட்ல கல்யாணம் பண்ணிக்கிறத விரும்பாத யாராவது உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஊர்ல 1000 சொல்லுவாங்கப்பா, அவங்களுக்குலாம் பொறாமப்பா. ஊர்ல யாரோ சொல்லியிருந்தா நான் ஏன் நம்ப போறேன்? சொன்னது அவனை பெத்த அப்பா. அப்பா அவர் சொன்னா அது உண்மையா இருக்கணுமா? ஷாலினி கொஞ்சம் அமைதியா இரு. உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும். இல்லம்மா, இதை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேம்மா. ரவி என்ன உண்மையா காதலிக்கிறாருமா. ரவி எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியுமா. நீங்க ரவிட்ட பேசி பழகி பாருங்க, உங்களுக்கும் புரியுமா. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் பெத்த பிள்ளையவே இப்படி அசிங்கமா பேசியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, தான் பெத்த பையனே இப்படி பேசுறாருன்னா அவர் எப்படி நல்ல அப்பாவா இருக்க முடியும்? ஷாலினி வாய மூடு. அம்மா, எனக்கு என்னவோ அவங்க அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருந்து வர பொண்ணு தான் மருமகளை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னவோ. இதோ பாருமா, அந்த ரவியோ அவங்க அப்பனும் முடிவு பண்ண வேணாம், நான் முடிவு பண்ணணும். நான் தான் உன்னை பெத்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா சொல்றது சரிதாண்டி. அம்மா நீயாவது பொறுமையாருமா. அவர் நல்லவரா கெட்டவரான்னு கொஞ்சமாட்டு விசாரிச்சு பாருங்கம்மா. நீங்க இப்ப விசாரிக்கல, பின்னாடி நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய மிஸ் பண்ணிட்டோமேன்னு. நாங்க யாரையும் விசாரிக்கவும் வேண்டாம், மிஸ் பண்ணவும் வேண்டாம். உன்னை ஒரு தடவை கட்டி கொடுத்துட்டு நம்ம பிள்ளை நல்லா இருப்பாளா இல்ல கஷ்டப்படுதாளான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான். நீ சந்தோஷமா இருக்கேன்னாதான் நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம். இதோ பார் ஷாலினி, வர 27ஆம் தேதி உனக்கும் முத்துவுக்கும் கல்யாணம். அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? ஆமாண்டி, உங்க அத்தை பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? நல்ல 6 அடி உயரமா அழகான ஆம்பளையா இருக்காரு, நல்ல சம்பாதிக்காரு, நல்ல குணம், ஒரு கெட்ட பழக்கம் இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல உன் சொந்த அத்தை புள்ள. எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு உனக்கு எதுனா உன் மாமியாருக்கும் துடிக்கும், உன் புருஷனுக்கும் துடிக்கும், உன் நாத்தனாருக்கும் துடிக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரே ரத்தம். இதை விட என்னடி வேணும்? எல்லாருக்கும் எல்லாம் துடிக்கலாம், ஆனா எனக்கு அவர் கூட வாழ பிடிக்கல. வாழ வேண்டியது நான் தானே. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது என்னோட வாழ்க்கை தானே. நான் தானே வாழணும், நீங்களா வாழ போறீங்க. ஏமா நான் சொல்றவரை ஏமா கட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீ அதுல பாதாளத்துல விழுந்து சாக போறேன்னு தெரிஞ்சும் சரி போய் சாகுன்னு சொல்ல முடியுமா? சரிங்க விடுங்க, அவ புரிஞ்சுப்பா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். இல்ல பகவதி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. இவளே கத்துனாலும் அழுதாலும் உருண்டாலும் பிறண்டாலும் நம்மளுக்கு நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு இவ இப்படி பேசுறா, நாளைக்கு அப்பா நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம்னு கேட்டா நம்ம நடந்ததை மாத்த முடியுமா? நமக்கு நம்ம பொண்ணுதான் முக்கியம். ஒருவேளை இவ லவ் பண்ண பையன் நல்லவனா இருந்தா நானே கட்டி வச்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது, அயோக்கியனா இருக்கானே. ஹாய் டாடி, வாட்ஸ் அப்? ரவி கொஞ்சம் உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி டாட், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க பாப்போம். அப்பதான் நீங்க ரவி டாட். ரவி, இன்னைக்கு சரவணன் வந்திருந்தாரு. யாரு டாடி சரவணன்? இப்ப நீ ஒரு பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்கல்ல, ஷாலினின்னு, அந்த ஷாலினியோட அப்பா. ஷிட், ஷாலினியோட அப்பா எங்க வந்தாரா? என்கிட்ட ஷாலினி எதையும் சொல்லவே இல்ல. வீட்டுக்கு அவங்க அப்பனை அனுப்புற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? அறிவு வந்துருச்சு போலயே. என்னடா வாய்க்குள்ளேயே ஏதோ முடங்கிட்டு இருக்க? நோ டாட், அவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு. இதோ பாரு ரவி, அவரை பார்த்தா மிடில் கிளாஸ் ஆள் மாதிரி தெரியுது. இருக்கிறது ஒரே பொண்ணு, மானம் மரியாதை தான் அவருக்கு உயிருக்கும் மேல. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த ஷாலினி உனக்கு எத்தனாவது பொண்ணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டாட், நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா? உண்மைய சொன்ன. அப்பா? என்னடா அப்பா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு என்னோட வாரிசுங்க சந்தோஷமா இருக்கணும், கொஞ்சம் ரிச்சா இருக்கணும்னு என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாயா பேயா அலையிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ உட்கார்ந்து சொகுசா தின்னுட்டு நம்ம பரம்பரைக்கே பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்க. பெண் பாவம் பொல்லாதது. பா ப்ளீஸ், பா ப்ளீஸ் ஸ்டாப் தீஸ் சில்லி கொஸ்டின் அண்ட் சென்டென்சஸ். டேய், அவர்கிட்ட நான் கெத்தா சொன்னாலும் உள்ள எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? என் புள்ள நல்லா படிச்சிருக்கான்னு சொல்ல பெருமையா இருக்கும், என் புள்ள பெரிய வேலையில இருக்கான்னு சொல்ல பெருமையா இருக்கும், என் புள்ள இவ்வளவு நல்லவன், என் புள்ள இவ்வளவு தியாக உள்ளல், என் புள்ள வள்ளல், என் புள்ள அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்ல
பெருமையா இருக்கும். என் புள்ள ஒரு பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல எவ்வளவு அவமானமா இருக்கும் தெரியுமா? நான் பண்ண பாவம் அத அடிக்கடி என்ன உணர வச்சுக்கிட்டு இருக்க. நான் உனக்கு என்ன பண்ணேன்னு என்னை இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. பா போதும், நிறுத்து ரவி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு திருந்துவேன் நாளைக்கு திருந்துவேன்னு. ஆனா நீ திருந்தின பாடு இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன் ரவி, இந்த சொத்தெல்லாம் என்னோட சுய சம்பாத்தியம். நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் சொத்துல ஒத்த ரூபாய் உன் கைக்கு வராது. இதுக்கப்புறமும் அந்த ஷாலினி பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. பாக்கெட்ல ஒத்த ரூபாய் இல்லாம வெளியே அனுப்பிடுவேன். எல்லாத்தையும் யோசிச்சுக்க. போற இடத்துல எல்லாம் காடை எடுத்து எடுத்து தேய்க்க முடியாது. கார்டு எடுத்து தேய்க்கணும்னா அடக்க உடக்கமா இரு. டேட், ஆர் யூ ஜோக்கிங்? செருப்பு பிஞ்சிரும். அப்பா இதோ பாரு ரவி, இதுதான் கடைசி முறை. இதுக்கப்புறமே எந்த தப்பு பண்ணாத. பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. என்ன மச்சான், உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? எங்க வந்து நிக்கிற? ஒன்னும் இல்லடா, சும்மா மனசே சரியில்லை, அதான். உனக்கு மனசு சரியில்லையா? நீ எப்பவும் குஜாலா இருக்கிற ஆளாச்சே, என்னாச்சு? ரவி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். என்னடா ரவி இப்படி சொல்ற? உனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே. எப்படி சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க முடியாதோ அந்த மாதிரி பொண்ணு கூட சாட் பண்ணாம நீ இருக்க மாட்டியே. ஆனாலும் என்ன பண்றது, கவனமா இரு, இல்லைன்னா உங்க அப்பா சொன்னதை கண்டிப்பா செஞ்சிடுவாரு. அப்புறம் என்ன, நீ பிச்சை எடுக்கணும். உன் ஃப்ரெண்டா இருக்கிறேன்னா நானும் உன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கணும். ஏண்டா, எங்க அப்பா எனக்கு காசு கொடுக்க மாட்டாரு, நான் பிச்சை எடுக்கணும். நீ ஏன்டா பிச்சை எடுக்கணும்? என்னடா பண்றது, காலேஜ் முடிச்சதுல இருந்தே உன் கூடயே சுத்துறேன். வேலையும் கிடைக்கல, ஒன்னும் இல்ல. நீ கொடுக்குற காசுல தான் என் லைஃப் ஓடுது. நீயே பிச்சை எடுத்தா அந்த பிச்சையிலையும் பிச்சை தானே எடுக்கணும். அட பாவி, அப்ப நீ பிச்சை கூட தனி எடுக்க மாட்ட. நான் எடுக்கிற பிச்சையை தான் நீ திரும்பி பிச்சையை எடுப்ப. விளங்கிடும். இப்ப என்னடா பண்ண போற? ஒண்ணுமே தெரியலடா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மண்டைக்குள்ள ஒன்னும் வர மாட்டேங்குது. டேய், எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? பேசாம எல்லாத்தையும் விட்டுருடா. இவ்வளவு நாள் நல்லா அனுபவிச்சுட்டல, இதுக்கப்புறமாவது திருந்திரேன். இல்லடா, இதுவரை நான் லவ் பண்ண எல்லா பொண்ணுங்களையும் அனுபவிச்சுட்டேன். ஆனா அவளை மட்டும் என்னை தொட கூட விட மாட்டா தெரியுமா? அவங்க வீட்டுல அப்படி வளர்த்துருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா வளர்ப்பு முன்னாடி எனக்கு தோத்து போன மாதிரி இருக்குடா. எப்படியாவது. டேய், நீ இத நினைச்ச அப்புறம் நடு தெருவு பிச்சை, ஞாபகம் வச்சுக்கோ. இல்லடா, என்னால அவளை மறக்க முடியல. அப்பா அவளையே கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமா? என்னாலலாம் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி காலம் ஃபுல்லா வாழ முடியாது. உன்னை யாருடா ஒரே பொண்ணு கூட வாழ சொன்னா? கல்யாணம் பண்ணு, ஜாலியா இரு. எப்ப போரிங்கா இருக்கோ அப்ப பிரச்சனையே பண்ணு. நீ பண்ண வேணாம். இப்ப இருக்க பிள்ளைங்கலாம் ஃபெமினிசம் அது இதுன்னு அவங்களே ஏழரை கூட்டிடுவாங்க. அதை ஊதி பெருசாக்கு, அப்புறம் டைவர்ஸ் வாங்கு. அதுக்கப்புறம் என்ன, உங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை வந்துடும். எல்லா சொத்தையும் உன்கிட்டயே கொடுத்துருவாரு. அப்புறம் நீ வச்சதுதான் சட்டம். நீதான் ராஜா, நீதான் மந்திரி. அப்படியாடா சொல்ற? ஆமா ரவி, இந்த மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணா மட்டும் தான் வருவாங்க. இல்லனா வாய்ப்பே இல்ல. உங்க அப்பாக்கும் உன் மேல நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும்ல. ஒரு தடவை நம்பிக்கையை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நீ போய் உங்க அப்பா கிட்ட பேசு. அப்பா. சொல்லுப்பா, என்ன முடிவெடுத்திருக்க? டேட், நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். நிஜமாவாடா சொல்ற? ஆமாப்பா, இவ்வளவு நாள் எப்படி எப்படியோ இருந்துட்டேன். இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சூப்பர்டா. சரி, நான் இப்பவே தரகர்கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். நல்ல பொண்ணா பார்க்க சொல்றேன். அப்பா. என்னடா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்க்க சொல்லணும்? அப்பா, நான் ஷாலினியவே கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அவளையே எனக்கு கட்டி வைங்கப்பா. அவங்க அப்பாட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டேன்டா. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. அப்பா, அதெல்லாம் நீங்க சமாளிங்கப்பா. அவ இல்லனா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ இல்லனா நான் வாழவும் மாட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். ரவி. இல்லப்பா, பழையபடி சொத்துல ஒரு பைசா தர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு உங்க காசே வேண்டாம். எனக்கு ஷாலினி தான் வேணும். என்னடா,
புதுசு புதுசா ஏதேதோ பேசுற. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அவங்க அப்பாட்ட நான் பேசி பாக்குறேன். என்ன சொல்லி பேசுறதுன்னு தான் தெரியல. என்ன நடந்தாலும் சரி, பேசி பார்க்கலாம். ஆனா எடுத்தம் கவுத்தம் பண்ண வேணாம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போலாம். ஏன்னா இப்பதானே வந்துட்டு போனாரு. உடனே வந்துட்டு போனா நல்லா இருக்காது. ஒரு 2 வாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிப்பா, தேங்க்யூப்பா. சரிடா, நீ சந்தோஷமா இருந்தா சரி. ஷாலினி, இன்னைக்கு ஆபீஸ் இல்லையாமா? வீட்ல இருக்க? ஆபீஸ் போயிருப்பியோன்னு நினைச்சேன். இல்ல அத்த, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் 2 நாள் லீவு போட்டிருக்கேன். உடம்புக்கு முடியலையா? என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, சின்ன தலைவலி. மாத்திரை போட்டியாமா? போட்டிருக்கேன் அத்த. அத்த, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், பேசலாமா? பேசுமா, நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டா பேசணும். என் தம்பி பொண்ணு நீ, உனக்கு பேச எல்லா உரிமையும் இருக்கு. என்ன விஷயம்? அத்த, எனக்கும் முத்துவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அப்பா ஏற்பாடு பண்றாரு. 27ஆம் தேதி கல்யாணம்னு சொன்னாரு. அப்படியா? கல்யாண தேதி குறிச்சிட்டுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தீங்களா அத்த, இப்படித்தான் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எதை பத்தி கவலைப்படுறது இல்ல. தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்றாரு உங்க தம்பி. இதோ பார் ஷாலினி, நிறுத்து. என் தம்பி எந்த தப்பும் பண்ண மாட்டான். அவன் ஏதாவது பண்றானா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நாளே குறிச்சிருக்கான்னா அவன் பண்ணதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனுக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அவன் பேச்ச என்னைக்கும் மீற மாட்டேன். எனக்கு என் தம்பி தான் எல்லாம். வாக்கா, நீ எப்ப வந்த? இப்பதான்டா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. என்னடா இவ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாக்கா, நான் பண்ற நல்லது இவ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இவ வாழ்க்கைய இவளே அழிச்சுக்க பாக்குறா. ஏண்டா, இவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அக்கா, இவ நம்ம வீட்டு பொண்ணு. இவளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ பாலங்கிணத்துல போய் தான் விழுவேங்கிறா. சரி, போய் விழுன்னு விட முடியுமா? யார் அந்த பையன்? அக்கா, இல்ல, யார் அந்த பையன்னு கேட்டேன். அவன் பேரு ரவி. சரியான பொம்பளை பொறுக்கி, பணக்காரன் தான். ஆனா அவங்க அப்பா நல்லவன். அதனால பையனை பத்தின எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு. நம்ம முத்தும் அப்படிதான் சொன்னான். அவன் விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்களாம். நீ இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே முத்து இதெல்லாம் கேள்விப்பட்டேன்னு சொன்னான். ஷாலு, கேட்டுக்க. அத்தை என்ன சொல்றாங்கன்னு கேளு. ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உனக்கு மட்டும் தான் தெரியல. அப்பா, இதோ பாரு ஷாலினி, நீ என் தம்பி பொண்ணு. நான் தூக்கி வளர்த்தவ. இங்க பாரு, நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு மட்டும் நான் சொல்லல. நீ என் வீட்டுக்கு வர்றது சந்தோஷம் தான். அதுக்காக உன்னை வற்புறுத்தி தூக்கிட்டு போகணும்லாம் நான் நினைக்கலமா. நீயே வேணா அந்த பையனை பத்தி விசாரிச்சு பாரு. யாராவது ஒரு 4 பேர் சொல்லட்டும் அவனை நல்ல வேணு. அதுக்கப்புறம் நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, சாரிக்கா, உன்கிட்ட கேட்காம கல்யாண தேதியை குறிச்சிட்டேன். என்னடா இதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்லக்கா, என் பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை, ஒரு கேடு கெட்டவனை விரும்பினவ. இதெல்லாம் தெரிஞ்சும் உன் பையன் தலையில கட்ட பாக்குறேன்னு எதுவும் நினைக்கிறியாக்கா? நான் அப்படி எதுவும் நினைக்கல. நீயா மனச போட்டு குழப்பிக்கிடாத. முத்துவும் ஷாலினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பொருத்தமா இருப்பாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க. நீ கவலையே படாம இரு. ஆனா ஷாலினி சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். இதோ பாரு ஷாலினி, நீ அந்த பையன் கூட சுத்தினத பார்க்காத ஆள் இல்ல. எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் உன்னை ஒரு நல்ல பையன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க வரவே மாட்டான். நீ நல்ல யோசனை பண்ணி பாரு. நீ ஒன்னும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இல்ல. லவ்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்கு. நல்லா படிச்சிருக்க, நல்லா ஒர்க் பண்ற, நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு முடிவெடுக்கிற வயசும் வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருமா. எல்லாமே உன் கையில தான். நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறோம். கூடிய சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லுவேன்னு நினைக்கிறேன்.